பெரியவங்களோட தவறு. அது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். இன்னுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு 10,000 பெரிய அமௌண்ட்டு தாங்க. 10,000 அந்த 1000 வந்து தம்பி வரையா இல்லையா? மறந்துட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் போயிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இருக்க ஷார்ட்ஸ் வீடியோஸும் விசிட் பண்ணி பாருங்கள். கப்புள் காமெடி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மர் ஹாலிடேஸில் எல்லாருமே குழந்தைங்கள்லாம் சேர்ந்து விளையாண்டிருப்பாங்க. அதில் வந்து நான் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தேன். அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அது அவ்வளோவா நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாடுனா என்னென்னா, இவங்க கூட தான் பழகணும், இந்த குழந்தையோட தான் பழகணும், இந்த குழந்தையோட பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாகுபாடு சொல்லி கொடுத்து, அது குழந்தைங்களோட மிஸ்டேக் இல்லை, பெரியவங்களோட தவறு தான். இப்படி பாகுபாடு வந்து பார்த்து பழக வைக்கிறது வந்து பெரியவங்களோட தவறு. அது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம டிப்ஸ் வீடியோவுக்கு போயிடலாம். ஓகே, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யாருக்கும் தெரியாத விஷயத்த நான் சொல்லிடல இந்த வீடியோவில். ஒரு சின்ன விஷயந்தான் இது. வந்து அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமா, இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பெண்களும் இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமே வந்து அதாவது எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டி பற்றி தான். யாருக்கும் தெரியாத விஷயத்த பேச போகிறதில்ல. நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதாவது ஒரு 1000 ருபீஸ் ஆர்டி போட்டேன், அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. 1000 ருபீஸ் ஆர்டி போட்டேன். சரி, ஆர்டி போட்டது இது பெரிய விஷயமா, இதில் வீடியோ பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரிய விஷயம் இல்லை தான். அதாவது இப்போ கவர்மெண்ட்லேருந்து வருது இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு தான். ஸ்டார்டிங்கில் ஆர்டியில் ஜாயின் பண்ணேன். அது எப்போ அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும். அதாவது வந்து நான் வந்து ஜாயின் பண்ணது 1 இயர் ஆர்டி தான். இந்த 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு எல்லா மந்த்தும் 15 இல்லைன்னா 16, 15 இல்லைன்னா 16ஆம் தேதிக்கு ஆட் ஆயிடுது. நான் வந்து அதை மைண்டில் வச்சு 17ஆம் தேதி ஆர்டி போட்டிருக்கேன். கரெக்டாக நமக்கு வந்து மே மாதம் கிடைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் அப்படி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூன் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும். மே மாதத்தில் வந்து ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிறது, இல்லை ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய செலவு இருக்கும். அதுக்கு வந்து இது ஃபுல்லாகவே போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாது தான். இருந்தாலும் இது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மந்த்லி அந்த 1000 ருபீஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து இப்போ அந்த அமௌண்ட்டு வராதப்போவும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த அமௌண்ட்டு வர்றது வந்து ஒரு மைண்ட்லேயே இல்லாத மாதிரி இப்படி பிளான் பண்ணி ஆர்டி போட்டுட்டோம்னா நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும்போது, அதாவது 10,000ங்கிறது பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இன்னுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு 10,000 பெரிய அமௌண்ட்டு தாங்க. அந்த 1000 வந்து பெரிய அமௌண்ட்டு தான் இன்னுமே. ஓகே, ஏன் மே மந்தில் வந்து இந்த அமௌண்ட்டு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுதான் ரீசன். அதாவது போன மாதமே 12 மந்த்து பீரியட் முடிஞ்சிருச்சு. இந்த மந்த் வந்து இந்த அமௌண்ட் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆயிடுச்சு. அதாவது எஸ்பி அக்கௌண்ட், அதுக்கு ஆர்டி அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டு அது அப்படியே ஆட் ஆயிடுச்சு. 12,451 ருபீஸ் ஆட் ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான்
ஒரு சின்ன விலாக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறோம். அதாவது ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி சட்னி கேசரி செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். ஃபீஸ் கட்டி முடிச்சாச்சு. தம்பி விளையாடணும்னு சொல்லிட்டு விளையாண்டுருக்கான். தம்பி வரையா இல்லையா? மறந்துட்டியா? படிக்கிறது அது படிக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காராம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,050 புக் அண்டு யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும்தான். இன்னும் நிறைய கட்ட வேண்டியது இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு திருப்தி தானே, நம்ம ஒரு சேஃப்டி பண்ண அமௌண்ட்டில் ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்ற திருப்தி இருக்குது. இதோடையே ஃபுல் ஃபீஸும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பெண்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு வீடியோவா 10,000 12,000 சேர்க்குறதெல்லாம் ஆர்டியில் சேர்க்குறதெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடவும் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.